Good morning students. Last class we are dealing advantages of partnership. அதில் fourth one சொல்லி சொன்னோமா? Fourth one என்ன சொல்லி சொன்னோம்? Division of work and greater managerial efficiency. Division of work வேலை பகிர்வும் உயரிய மேலாண்மை திறனும். The staggering last class ல staggering என்ன? நடக்கும்போது தள்ளாட்டம் தடுமாற்றம். அப்ப தடுமாறுகின்ற மேலாண்மை சுமையானது அதாவது மீன் that staggering load of management work can be judicially distributed among the partners. மேலாண்மையில் ஏற்படக்கூடிய சுமை அனைத்து கூட்டாளிகளுக்கும் நியாயமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எப்படி சொல்றோம் பாருங்க, அக்கார்டிங் டு அவர்களின் எக்ஸ்பீரியன்ஸ் திறமையின் அடிப்படையில், நாலேஜ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையில், மதிநுட்பத்தின் அடிப்படையில், அண்ட் டேஸ்ட் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சொல்ற அடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் பர்ச்சேசஸ். ஒரு ஆள் கொள்முதலை பார்க்கலாம், பர்ச்சேஸ்னா கொள்முதல், ஒரு கூட்டாளி கொள்முதலை பார்த்துக்கலாம், அனதர் சேல்ஸ் இன்னொருத்தர் விற்பனையை பார்க்கலாம், எட் அனதர் அக்கௌண்டிங். ஒரு ஆள் கொள்முதல், ஒரு ஆள் விற்பனை, ஒரு ஆள் கணக்கு வழக்கலை எழுதலாம். வேலை பகிர்வு டிவிஷன் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட், thus when the burden is lightened. Thus when the burden is lightened, அதனால் இருக்கக்கூடிய சுமையானது குறைக்கப்படுகிறது. lightened குறைக்கப்படுகிறது. Supervision by each partner over the allocated area of management becomes effective and efficient. சொல்ற மாதிரி. Thus when the burden is lightened, supervision by each partner over the allocated area, ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்ட பகுதியை மேற்பார்வை செய்வது என்பது becomes effective and efficient. சிறப்பாகவும் திறமையாகவும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பணியை மேலாண்மை செய்ய முடிகிறது. ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்யறதை விட அந்தந்த வேலை அந்த நாள் செஞ்சுட்டு அவங்க எப்படி செய்யறாங்களோ அதை சூப்பர்வைசேஷன் பண்ணும்போது அந்த பணியானது சிறப்பாக செயல்படுகிறது, திறமையாக செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது, டு என்ஷூர் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. திஸ் என்ஷூர்ஸ் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. இவ்வாறு வேலையை பகிர்ந்து கொடுப்பது என்பது என்ஷூர் உறுதியளிக்கிறது. உறுதியளித்தல் என்ன உறுதியளிக்குது? மேனேஜரியல் எஃபிஷியன்சி. மேனேஜரியல் எஃபிஷியன்சி அங்கே அதனுடைய மேலாண்மை திறனை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என்ற உறுதியை அது அளிக்கிறது. நெக்ஸ்ட், ரெடியூஸ் ரிஸ்க். ரெடியூஸ் ரிஸ்க் இடர்பாட்டை குறைத்தல். இடர்பாட்டை குறைத்தல் சொல்ற பாருங்க. The risk of each partner is reduced considerably since the loss sustained by the firm is shared by all the partners. The risk of each partner is reduced. கூட்டாளிகளின் ரிஸ்க் குறைக்கப்படுகிறது. எப்படி பாருங்க, considerably பெரும்பாலும் பெருவாரியாக, since the loss sustained by the firm is shared by all the partners. லாபம் வந்தா எப்படி பிரிச்சுக்கிறாங்களோ அதே போல அந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்கினால், நட்டம் ஏற்பட்டால் அந்த நட்டமும் அனைத்து கூட்டாளிகளாலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்போ ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துகிறதுனால அந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த இடர்பாடானது குறைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், அன்லிமிட்டட் எபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். அன்லிமிட்டட் எபிலிட்டி வரையறா பொறுப்பு, அடுத்தது கடன் வாங்கும் தகுதி, கிரெடிட் ஸ்டாண்டிங். The liability of a sole trader is unlimited. உங்களுக்கு தெரியும், the liability of the sole proprietor is unlimited. தனியார் வணிகத்துடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு. அன்லிமிட்டட் liabilityனா வரையறா பொறுப்புன்னு அர்த்தம். அடுத்தது, since apart from his business assets, even his private properties are also available for satisfying the claims of creditors. தன்னுடைய நிறுவன சொத்துக்கள் இல்லாமல் அவனுடைய சொந்த சொத்துக்களையும் கடனினருக்கு அவரால் அளிக்க முடியும். Hence, creditors may give more loans because they can get back the loan from the personal properties of the sole traders. Creditors may give more loan because they can get back the loan from the personal properties of sole traders. அதனால கடன் கொடுக்குற வேணுங்கிற கடன் கொடுக்குறாங்க. இங்கே முடியலையா, அவன் சொந்த சொத்தை எடுத்துக்கலாங்கிற இடத்துல வேணுங்கிற கடன் வாங்கக்கூடிய திறன் இங்கே கிடைக்குது. திஸ் ஹை கிரெடிட் ஸ்டாண்டிங் ஹெல்ப்ஸ் சோல் ட்ரேடர் டு borrow more funds from suppliers and banks.
இதன் மூலமாக இந்த கடன் வாங்கும் திறனின் மூலமாக வங்கிகளிலிருந்து இன்னும் பிற நிதி நிறுவனங்களில் அவரால் அதிக கடன் பெற முடிகிறது. நெக்ஸ்ட், சேஃப்கார்ட் ஆஃப் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், சிறுபான்மையினரின் நலனை பாதுகாத்தல். சிறுபான்மையினரின் நலனை பாதுகாத்தல். For all the vital matters, unanimous consent of each partner is required. For all the vital matters, அனைத்து முக்கியமான பிரச்சனைகளும் unanimous ஏக மனதாகும். unanimous consent of each partner is required. எந்த வேலையை செய்யணும்னாலும் பிற கூட்டாளிகளின் சம்மதம் தேவை, ஏகமனதான சம்மதம் தேவை. அடுத்து சொல்றாங்க, if there is no anonymity, பாருங்க ஸ்பெல்லிங் பாரு, anonymity யுனானிமஸ் சொன்னாங்க இல்லையா, அங்க ஏகமனதாக அனைவரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அர்த்தம். யுனானிமிட்டி, such decisions are not accepted. அப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னா எல்லா கூட்டாளிகளும் யுனானிமஸ் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளாதான் சொல்ற அந்த வார்த்தை. if there is no unanimity ஏகமனதாக அனைவரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் such decision is not accepted. அந்த முடிவானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னா அனைத்து கூட்டாளிகளும் ஒத்துக்கொள்ளணும். யாராவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த முடிவு செயல்படுத்த முடியாது. அடுத்தது ஈஸி டெசல்யூஷன் கலைப்புன்னு அர்த்தம். எப்படி கூட்டாண்மை தொடங்குதல் ஈஸியாக இருக்குதோ அதே போல கலைக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த வியாபாரம் நீங்கள் நடத்துகிறோம், அப்பா சம்பாதிச்ச வரைக்கும் போதியா, இனிமேல் நம்ம வியாபாரம் நடத்த வேண்டாங்கிற எண்ணம் வந்து மனசில் வந்துருச்சுன்னா அதை கலைச்சிட்டு போயிடலாம். அதான் சொல்கிறோம் ஈஸி டெசல்யூஷன், எளிமையான கலைப்பு. The dissolution of the partnership is also very simple. கூட்டாண்மை நிறுவனத்தை கலைப்பது என்பதும் மிக மிக எளிதான ஒன்று. In the case of partnership at will, a 14 days notice by a partner in this connection is enough. In the case of partnership at will, கூட்டாண்மையில ஒரு வகை partnership at will, விருப்பமுறி கூட்டாண்மை. விருப்பமுறி கூட்டாண்மை 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டாண்மை நடத்துறோம். விருப்பமுறை கூட்டாண்மை, அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இதை நடத்த வேளாங்கிற எண்ணம் வந்தாக்கா அந்த கூட்டாண்மை நிறுவனம் கலைக்கப்படும். விருப்பத்தின் பேரில் கலைக்கப்படும். அப்ப கலைக்கணும்னா 14 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அதான் இங்க சொல்ற பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் a partnership at will, a 14 days notice by a partner in this connection is enough. 14 நாளைக்கு முன்னாடியே ஒரு கூட்டாளி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாவே அதே போதுமான ஒன்றாகும். அந்த நிறுவனம் கலைக்கப்படும். நோ லீகல் hurdle obstacle இடைஞ்சல் அர்த்தம். No legal hurdle is there for dissolving the firm. ஒரு நிறுவனத்தை கலைக்கிறது அங்கே எதை வேணாலும் சட்ட சட்டங்களை நிறைவேற்ற தேவை கிடையாது. எந்த தடையும் கிடையாது. நோ ஹர்டல். அப்ப தொடங்குறது ஈஸி, கலைத்தல் ஈஸி. விருப்பமுறை கூட்டாளி மட்டும் 14 நாளைக்கு முன்னாடியே ஒரு கூட்டாளி நோட்டீஸ் ஒரு அறிவிக்கையை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், disadvantages, குறைபாடுகள். The main advantages are disadvantages partners are given flow. Lack of harmony, இணக்கம் இன்மை. அது சொல்றாங்க. After a few years of working, friction and disharmony may creep வாய்ப்பு, சான்சஸ் நடக்கும். 10 வருஷம் ஒரு தொழில் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கு இடையில் சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரிக்ஷன், உராய்வு, என்ன போய் உறைஞ்சிக்கிறானா அங்க அவங்க மனசுல சின்ன குறைபாடுகள் தோன்றதுங்க. அதான் சொல்றாங்க. தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறான். After a few years of working, friction and disharmony, ஒரு கூட்டாளி சொல்றது இன்னொரு ஆள் ஏற்றுக்க மாட்டான், அவன் சொல்றது இவன் ஏற்றுக்க மாட்டான். அதை தான் சொல்ற இணக்கம் இன்மைங்கிறான். டிஸ்ஹார்மோனி, ஹார்மோனினா இணக்கம், டிஸ்ஹார்மோனினா இணக்கமின்மை. மே கிரீப் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கு. ஈச் பார்ட்னர் வைஸ் வித் ஒன் அனதர் இன் டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ். ஈச் பார்ட்னர் வைஸ்
partner vies with one another in dishonest dealings. Dishonest dealings. ஒவ்வொரு கூட்டாளியும் இன்னொரு கூட்டாளியோட போட்டி போட்டுக்கிட்டு அங்கே இணக்கமில்லாத செயல்பாட்டில் ஈடுபடுறது. ரெண்டு பேரும் எல்லாமே பேசிக்கிறதுல மொத்த அப்படியே திருப்பிட்டு போறது, அங்க ஒரு இணக்கப்பட்ட சூழல் ஏற்படுதுங்கிறாங்க. திஸ் மியூச்சுவல் கான்ஃபிளிக்ட் அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் pave the way for the resolution of the firm. This mutual conflict, ஒவ்வொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட குழப்பமான சூழல் and lack of team spirit, ஒத்துழையாமை, ஒருத்தன் சொல்றதை ஒருத்தன் கேட்கல, அதெல்லாம் இருக்கும்போது pave the way, அங்க வழி ஏற்படுத்துறான். எதற்கு? for the dissolution of the firm. அந்த நிறுவன கலைப்பிற்கு அது வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்தது வயசுல சொல்ற பாருங்க, ஸ்ட்ரைவ் ஃபார் சுப்பீரியாரிட்டி. நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் மனசுக்குள்ளே, நீ சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஷன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டேபிலிட்டி. ஆப்ஷன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ நிலையின்மை. என்ன சொல்லி சொன்னா, பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு, பதிவு கட்டாயம் கிடையாது, ஒண்ணுமே சொல்லிட்டான். தொடங்குறதுக்கு எந்த விதமான தேர் இஸ் நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறான். தொடங்குறதுக்கு எந்த சட்ட சிக்கல் இல்லை. அதான் இங்க சொல்ல வராங்க பாருங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ நிலையின்மை அண்ட் இன்ஸ்டேபிலிட்டி. இன்ஸ்டேபிலிட்டி, ஸ்டேபிள்னா நிலையான அர்த்தம், இன்ஸ்டேபிலிட்டி நிலையின்மைன்னு அர்த்தம். சொல்ற பாருங்க, the partnership firm has no separate legal existence. கூட்டாண்மைக்கு எந்த சட்ட தனித்துவமும் கிடையாது. It is inseparable from the partners composing. It is inseparable from the partners composing. அதை தோற்றுவித்த கூட்டாளிகளிலிருந்து அது மாறுபட்டு விளங்குது. Inseparable. As a result, it is terminable on the death or insolvency of a partner. அப்ப கூட்டாளிகளோ நிறுவனமும் ரெண்டு ஒண்ணுதான். There is no inseparable. அப்ப ஒரு ஆள் செத்துட்டாலோ அல்லது ஒரு ஆள் என்ன சொல்ற பாருங்க, இன்சால்வென்சி ஆகிட்டாலோ அந்த நிறுவனம் கலைக்கப்படும், மறுக்கப்படும். அப்ப கூட்டாண்மைக்காக எந்த விதமான சட்ட சடங்குகள் கிடையாது. கூட்டாண்மை நடத்திக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஆள் இறந்துட்டாக்க அந்த நிறுவனம் கலைக்கப்படும். இன்சால்வென்ட்னா திவாலா ஆயிட்டாருன்னு அர்த்தம். இஃப் ஹிஸ் liability is more than assets, நல்லா கேட்டுப்போம். If your partner's liability is more than his assets, it is called insolvent. ஒருவருடைய சொத்துக்களை விட கடன் அதிகமாக இருந்தால் அவருக்கு இன்சால்வென்ட் பேரு. இன்சால்வென்ட்னா தமிழ்ல திவாலானவர் என்று பேர். நம்ம ஊர்ல சொல்லுவான், அவன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான். அப்ப மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானா என்னன்னு அர்த்தம்? அவன் கிட்ட ஏகப்பட்ட கடை இருக்கு, கடனை விட சொத்துக்கள் குறைவா இருக்கு, அவன் கடனை தீர்க்க முடியல, அதனால நீதிமன்றத்தை அணுகி ஒரு ரிசீவர் மூலமா மஞ்சள் நோட்டீஸை கொடுத்து அந்த சொத்து, அவன் சொத்தெல்லாம் விற்பாங்க. வித்துட்டு விகிதாச்சார அடிப்படையில் கடனை தீர்ப்பாங்க. ஒரு ரூபா கடன் கொடுத்துருக்க, நீ உனக்கு 30 பைசா கிடைக்கலாம், 40 பைசா கிடைக்கலாம். அப்ப இன்சால்வென்ட்னா சிம்பிளா மனசை வச்சுக்கோ, சொத்துக்களை விட கடன் அதிகமா இருந்தா. If the liability is more than the assets, மறக்கக்கூடாது, then the person is called insolvent. அதான் சொல்றோம். ஒரு ஆள் இறந்துட்டாலோ இன்சால்வென்ட் ஆயிட்டாலோ அந்த கூட்டாளி நிறுவனம் கலைக்கப்படும். அடுத்தது லிமிட்டட் ரிசோர்சஸ், குறைவான நிதி வளம். நான் என் லெவலில் தான் கடன் வாங்க முடியும், நீ உன் லெவலுக்கு தான் கடன் வாங்குற. வியாபாரத்தை அதிகப்படி பெருசுன்னு நினைக்கிறோம், நம்மளால கடன் வாங்கக்கூடிய சூழல் கிடையாது. அதான் சொல்ல லிமிட்டட் ரிசோர்சஸ், குறைவான நிதி வளம். The maximum number of partners in a partnership firm is 10 in the case of banking business and 20 in the other business. ஒரு கூட்டாளி நிறுவனத்தில் மேக்ஸிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? 10 in the case of banking business. வங்கி தொழிலாக இருந்தால் 10 பேர் இருக்கலாம், ஏனைய தொழிலாக இருந்தால் 20 பேர் இருக்கலாம். In actual practice, the number will be well below this maximum. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட குறைவான எண்ணிக்கையில் தான் கூட்டாளிகள் இருக்காங்க. Because of the need for ensuring harmonious working. ஹார்மோனியம்னா ஒரு இணக்கமான இசையை மீட்டக்கூடிய ஒரு இசைக்கருவி. இங்க என்ன சொல்ற பாருங்க, ஹார்மோனியஸ் ஒர்க்கிங். ஒரு இணக்கமா 4 பேர்த்தோட ஒன்னா உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால் இணக்கம் இல்லை.
ஹார்மோனியஸ் ஒர்க்கிங் அங்க இல்ல. கூட்டாளிகள் தேவையான அளவுக்கு சேர மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு இன் வியூ ஆஃப் திஸ் ஒன்லி லிமிட்டட் ரிசோர்சஸ் ஆர் அவைலபிள். குறைவான வளம் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் which require huge capital outlay cannot be started. Huge capital outlay, புதிய நிறுவனத்தை தொடங்குவதற்கு தேவையான அதிக அளவு செலவினங்களை செய்வதற்கு இங்க முடியாது. outlay அதிக செலவு செய்ய இங்க முடியாது. அடுத்தது limited risk taking. In view of the danger of unlimited liability, the partners tend to be overcautious. அந்த நிறுவனத்தில் அன்லிமிட்டட் லியபிலிட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு கூட்டாளியும் ஓவர் கான்சியஸ் முன்னெச்சரிக்கையா இருக்காங்க. ஐயோ கடை அதிகமாயிட்டாக்கா இங்க சொத்து இல்லையா, நம்ம வீட்டுல வந்து நம்ம கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துக்குவான்ட்டு அவன் முன்னெச்சரிக்கையா இருக்கான். அதான் என்ன சொல்றாங்க, லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங், வரையறுக்கப்பட்ட இடர் ஏற்பு. லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க்னா இடர், டேக்கிங் ஏற்பு, வரையறுக்கப்பட்ட ரிஸ்க் டேக்கிங். இன் வியூ ஆஃப் த டேஞ்சர் ஆஃப் அன்லிமிட்டட் லியபிலிட்டி த பார்ட்னர்ஸ் ஸ்டாண்ட் டு பி ஓவர் காசியஸ். ஸோ நார்மலி தே do not want to assume risks starting new ventures. புதிய நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் ஏற்பதற்கு இவர்கள் சம்மதிப்பது கிடையாது. அசியூம் ஏற்றுக்கொள்வது. அடுத்தது ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி. எவ்ரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபர்ம். ஒவ்வொரு கூட்டாளியும் அந்த கூட்டாண்மையை கட்டுப்படுத்த முடியும். அண்ட் இட் இஸ் அதர் பார்ட்னர் பை ஹிஸ் ஆக்ட்ஸ். தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக பிற கூட்டாளிகளையும் அதாவது இம்ப்ளைடுங்கிற முக்கிடையான உரிமைங்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டாளியும் தன்னுடைய நடைமுறைகளால் கட்டுப்படுத்துறாங்க. Therefore, all other partners become liable to a greater extent because of the folly and fraud committed by a fellow partner. Folly சொல்ற பாருங்க, follyன்னா foolishness, முட்டாள்தனமான பிற கூட்டாளிகள் முட்டாள்தனமான நடவடிக்கைகளாலும் அவருடைய மோசடித்தனமான நடவடிக்கைகளாலும் பிற கூட்டாளிகளும் பாதிக்கப்படுகிறார். ஃபோலி புதுவார்த்தை, ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனமான நடந்தது. அடுத்தது great extent because of folly and fraud committed by a fellow partners. Lack of public confidence. பப்ளிக்னா பொதுமக்கள் அர்த்தம். லேக்னா குறைவு, பொதுமக்களிடையே நம்பிக்கை குறைவை ஏற்படுத்துதல். லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். As the accounts need not be audited and published, it lacks public confidence. இந்த ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் need not be audited, தணிக்கை செய்ய தேவையில்லை. அடுத்தது and published. ஒரு மார்ச் மாதம் 31 பிறகு பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்துடைய லாப நட்ட அறிக்கையை பேப்பரில் வெளியிடுவாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் அதை வெளியிடும் போது பொதுமக்கள் அதை பார்க்கலாம். இந்த நிறுவனம் பரவாயில்லையே, சிறப்பாக செயல்படுது, இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, அடுத்த வருஷம் அந்த நிறுவனத்தில் நம்ம பங்குகள் வாங்கலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். இங்க என்ன சொல்றான், as the accounts need not be audited, கணக்குகள் தணிக்கை செய்யப்பட தேவையில்லை. and publish, பொதுமக்களுக்காக வெளியிடவும் தேவையில்லை. it lacks public confidence. இப்படி இருக்கிறதுனால பொதுமக்களுடைய நம்பிக்கையை இது பெற முடிவது கிடையாது. Thank you students, we will meet next class.